9ஆம் வகுப்பு சிற்பக்கலை என்ற பாடத்தின் புக் பேக் கொஸ்டின். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். அந்த சிற்பங்கள் தான் தற்போது மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள் தான் புடைப்பு சிற்பங்களாக திருநாதர் குன்றில் உள்ளது. ஓகே, அடுத்து பாருங்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர்கள் காலம். போரில் விழுப்புண்பட்டு இறந்தவருக்கு தான் நடுக்கல் நடப்பட்டது. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டது. சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள்னு 2 வகையாக பிரிப்பாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள். சிற்பங்கள் அவற்றின் உருவ அமைப்பு முறையில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் அமைந்த முழு உருவ சிற்பத்தை தான் முழு உருவ சிற்பம்பாங்க. முன்பகுதி மட்டும் தெரிந்தால் உங்களுக்கு அதை புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க.